அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 27 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் திருநாள், பூஷ நட்சத்திரம், கடகராசி. அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தசமி திதி. தசமி திதியில் உங்கள் முன்னோர்கள் இறந்திருந்தார்கள் அப்படின்னா இது பேர் என்னென்னா மகாலய பட்சம்னு சொல்கிறோம். இந்த மகாலய பட்சத்தில் உங்கள் முன்னோர்கள் அத்துணை பேருமே இன்னொரு 5 நாளுக்கு, இன்னொரு 6 நாளுக்கு, அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் மகாலய பட்சம் இருக்குது. அவங்க நம்மளுடைய பூமியில் தான் வசிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சார்தங்கள், பட்சங்கள், திதி, அதே மாதிரி தர்ப்பணங்கள் செய்வது, மினிமம் ஒரு 3லேருந்து 5 பேருக்கு அன்னதானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுவது சந்திராஷ்டமத்தோட எஃபெக்டை குறைக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விற்த்தியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை அலங்காரம் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்களோட மூலியமாக ஒரு கிஃப்ட் மாதிரி விஷயங்கள் வருவது, ஒரு பேங்க்கில் போட்ட பணம், அந்த பணத்தினால் வரக்கூடிய வட்டி, இல்லை பேங்க்கில் ஆயிருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளியே வருவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கும். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாதம், அதாவது பிடிவாதம் டு த கோர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு இன்றைய நாள் ஒரு காரியத்தை ஜெயித்தே ஆக வேண்டும், ஒரு காரியத்தை முடித்தாக வேண்டும் என்ற பிடிவாதம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த விஷயத்தையுமே நுணுக்கமா, ஆழமா, பொறுமையா நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இன்றைய நாள் ஏற்பட போகிறது. குடுக்கல் வாங்கல் இன்றைய நாள் நிறைய பேருக்கு ஆன்லைனில் பரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. பேசிக்கலாக பெண்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலுக்காக, வேலைக்காக சம்டைம்ஸ் நம்ம பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். ஆனால் சனி வக்கரமாக வர இருக்கிறது. இந்த நாளுடைய நட்சத்திரமே பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம். அவர் வக்கரகதியில் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் எப்பவோ பேசின பொய் அதை இப்போ அது இல்லை, இதுதான் உண்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பேசின பொய்க்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாகி அதுலேருந்து நீங்கள் வெளிவருவது, அப்பாடா நான் இனிமேல் உண்மை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி பிறக்கும். நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் என்னால் குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த நகை அல்லது அடகு வச்சிருக்கக்கூடிய நிலைமைகள் அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு இந்த வட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அம்சங்கள் இருக்கும். கஷ்டப்படாமல் இருப்பதுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். எப்படின்னா எப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினச்சிருப்பீங்க இது முடிக்கணும்னு. அந்த விஷயத்த நடக்காமல் இல்லை தள்ளி போயிருக்கலாம், தட்டி போயிருக்கலாம், சிக்கல் உருவாகிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் முடிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு மூத்தவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் வரும். இல்லை மூத்தவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அசலீர் வாக்கு மாதிரி கேட்கும். அது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், மனோதிடத்தை கொடுக்கும். நல்லா உட்காந்து பிளான் பண்ணக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். அதனால நீங்க ஜெயிப்பீங்க. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார், சனி உடைய நட்சத்திரத்துல. ஏன்னா பொதுவாக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மதி நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள், அரசியல்வாதிகள்ல பெரிய ஆட்கள்னு சொன்னா சிம்மம் தான். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தள்ளி விட்டா போறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் இரவு நேரத்தில் பயணம், இரவு நேரத்தில் நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த முடிவு உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது 6ஆம் இடம்னா அது பேர் ருணம், ரோகம், க்ஷத்ருஸ்தானம் சொல்லுவோம். அதில் சனி வக்கரமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். எதிரியே கிடையாது இன்றைய நாள், எல்லாத்துலேயுமே வெற்றி தான்.
யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு குழந்தைகள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் 2-3 அரியர் வச்சுருந்தீங்களோ, அரியர் கிளியர் பண்ண முடியல, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வேறு பக்கத்தில் வருது, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் குழந்தைகள் பட்டுன்னு இருப்பீங்க. இல்லை படித்தது மறதி இல்லாமல் மறுபடியும் வந்து அதை எக்ஸாமில் கொடுக்க முடியுமா? எந்த கவலையும் வேண்டாம். இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா அப்பா காலில் விழுந்து வழங்கக்கூடிய ஒரு அம்சம் எப்பவுமே அதாவது வம்சமாக நடந்துட்டு இருக்கும். தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய நாள் அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறனால எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய, வாகை சூடக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலுக்காக பயங்கர கஷ்டப்படுறது, ஒரே விஷயத்த மறுபடியும் செய்வது, இவ்வளோ நாள் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் நம்ம கிடைக்காமல் போயின்னு இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமைகளில் இப்போ அது வந்துடும். நிறைய பேர் ஆஃபர் லெட்டர்லாம் இப்போ வரும். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அது நிறைய பேருக்கு அட்வைசரி ரோலு, மெஷின் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட ரோலு, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ரோலு, இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஆனால் தொழிலில் இன்றைய நாள் நல்ல விருத்தி அடையும். வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, தொழில் இருந்தாலும் சரி, பெரிய ஏற்றம். நிறைய பேர் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முக்கியமான மாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே அடுத்த ஒரு இன்றைய நாள்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா இன்றைய நாள் நடத்துகிற சான்ஸ் நிறையா இருந்தாலும் அடுத்த ஒரு 2 மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சனி என்பது முக்கியமாக கர்மாவிற்கு காரகன். யாரெல்லாம் வந்து கோவிலை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்களோ, அல்லது நம்மளுடைய தர்மத்தை கரெக்டாக நிலைநாட்டக்கூடிய இடங்களில் இருக்கீர்களோ, இல்லை வீட்டில் பெரியவங்களாக இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் உடம்பு வலி வேதனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு கடன் தீரக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். ஸோ முழுமையாக இன்றைய நாள் தெய்வ பக்தியுடன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாள் நடைப்பயணமாக சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே சந்தோஷம் கொடுக்கும். அத்தனை பேரும் இன்றைய நாள் நட்பாக தான் இருப்பான். யாருமே உங்களை எதிரியே கிடையாது. அத்தனை பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பழைய ஆட்களை இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுது. ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவு தான் மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. செலவை கண்ட்ரோல் பண்ணால் போதும். அதுவும் சனி வக்கர கதியில் இருக்கிறது, எங்கே கும்பத்தில் இருக்கிறது. தனுசுலேருந்து பார்த்தா 3ஆம் இடம். உங்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் ஓடின்னு இருக்கார். யார் நட்சத்திரத்தில்? சனி நட்சத்திரத்தில். கண்டிப்பாக இந்த நாள் ஆன்லைனில் நீங்கள் நிறையா ஏதாவது வாங்கக்கூடிய அம்சங்கள் தெரியும். இது வேண்டியதில்லைன்னு தெரியும், ஆனால் நமக்கு அர்ஜென்ட்டு, ஒரு அவசரம், அது மறுபடியும் வாங்குற மாதிரி இந்த மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நன்மைகள். அதே மாதிரி ஆண்கள் எந்த விதத்துலையுமே உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். திடீர் வருமானங்கள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஆனால் அந்த வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய நாளோடு முடிச்சிடணும். மறுபடியும் நாளைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது அது வராமல் போகலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் உட்கார வச்சு அதை முடித்தாதான் உங்களுக்கு சாதகமாக முடியும். மலையப்பா சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக குருவுடைய சஞ்சாரத்தில் செல்கிறார். சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். முதல் விஷயம்னா கடன்னு பணம் வரும். பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, வியாபாரத்துக்கு பஞ்சம் கிடையாது. எந்த தொழில் இருந்தாலும் சரி, எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும். பேச்சினால நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது. யதார்த்தமான பேச்சினால பல பேரை நீங்கள் ஆக்கர்ஷிக்கக்கூடிய அற்புதமான நாள். இட் வில் பி லைக் எ மேக்னெட். அதாவது நீங்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அத்தனை பேர் அப்படியே ஆன்னு பார்ப்பாங்களாமா. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் பல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்களை மட்டுமே பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரமாக லக்னத்திலேயே குரு நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால பொதுவாகவே கும்ப ராசி லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு கல்யாண பிராப்தம் வந்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தம் ஏற்படுகிறது. ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது. சட்ட சிக்கல்கள்லேருந்து சில பேர் வெளியே வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி எந்த வேலையை விட்டிங்களோ மறுபடியும் அதே வேலைக்கு அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி வரும். ஒரு நிம்மதி இருக்கும். பார்த்தீங்கன்னா
அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி, பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். நிறைய பேருக்கு வேலைகளில் குடைச்சல்கள் அகலக்கூடிய, வேலை நிமித்தமாக ஒரு பயணம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் உணவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மன சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பார். நிறைய பேருக்கு பிரயாணத்தின் மூலியமா சந்தோஷம், தாயார் வழிபாடுகளின் மூலியமா சந்தோஷம், மனசு விட்டு பாசமா பேசினா போறோம் சந்தோஷம். ஏன்னா 5ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் உட்காரும்போது பாசத்துக்கு தான் ஏங்குவாங்க. யாரு? உங்க வீட்டில் முன்னோர்கள், உங்க வீட்டில் அம்மா அப்பா. எப்பவுமே அம்மா அப்பாங்கிறது மனசுல உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க, கெட்டது நினைக்க மாட்டாங்க. இன்றைய நாள் மனசு விட்டு உங்க அம்மா அப்பாவிடம் பேசுவது பெரிய ஏற்றம். அப்படி இல்லைன்னா தெய்வத்துடைய வழிபாடுகள் செய்வது, பழைய கடனை தீர்க்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் ஏற்படும். அது கர்மா கடனாக இருக்கலாம், இல்லைன்னா பணமாக வாங்கி இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி, நம்பர் 2 ரிஷபம், நம்பர் 3 மகரம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான சந்தோஷங்களையும் பகவான் உங்களுக்கு பிரசாதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.